ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை கவனிங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய சபையிலே கூடி சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது பாருங்க 13வது வசனம், அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிக்கைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையார் எப்போதெல்லாம் கூடி கர்த்தரை ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய சபையிலே ஆலயத்திலே தேவனுடைய கீத வாத்தியங்களை துதித்து நேர்த்தியாய் வாசித்து கர்த்தரை உண்மையான மனதோடு துதித்து பாடுகிறாங்களோ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய மேகம் கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய ஆலயத்திலே இறங்கிற்று. அந்த மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்போதெல்லாம் சபையார் உண்மையான மனதோடு கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய மகிமையின் மேகம் கர்த்தருடைய சபையை மூடும். ஆமென். இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு துரிதமாய் செல்வோம். உண்மையாகவே நம்முடைய ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் ஆலயத்தை நிரப்ப போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க பாருங்க, அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று, கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த மகிமையின் மேகம் என்னங்க செய்யும்? இந்த மகிமையின் மேகம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடமாய் கர்த்தருடைய அந்த மகிமையின் மேகம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினார். இந்த மகிமையின் மேகம் எங்கெல்லாம் இறங்குதோ கர்த்தர் ஜனங்களை மகிமையால், ஒரு பலத்தினால், கிருபையினால் அவர்களை நிறைத்து ஒரு புது பலத்தோடு கர்த்தர் அவர்களை வழி நடத்த வல்லவர். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய ஆலயத்துல மகிமையின் மேகம் இறங்கி நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்த போகிறது. நாம் உண்மையாகவே இன்றைக்கு ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம்முடைய ஆலயங்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த பலத்தோடு, கிருபையோடு, ஒரு புது பலத்தோடு, ஒரு புது கிருபைகளோடு இந்த காலைவேளை பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சபைக்கு கடந்து செல்லும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஒரு முழு மனதோடும், ஒரு முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, சடங்காச்சாரமாய் அல்ல, ஒரு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சபையிலே கூடி ஸ்தோத்தரித்து ஆராதித்து தேவனுடைய மகிமை துதித்து பாடுவோம். ஆமென். இது கர்த்தர் நமக்கு விதித்திருக்கிற கட்டளை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய். இதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சபையும் நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்கு நிலைத்திருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய சபைக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சபையாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இன்றைக்கு எங்கள் ஆலயத்திலே, ஒவ்வொருடைய ஆலயத்திலும், ஒவ்வொருடைய தேவ சபையிலும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் நிரப்பட்டும். வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு ஆசாரியர்களையும், ஊழியர்களையும், லேவியர்களையும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் நிரப்புவதாக. ஒரு புதிய பலன், புது கிருபை, ஒரு புது நன்மை, புது பலன் ஒவ்வொருவருக்குள்ளும், கர்த்தருடைய சபையில வருகிற ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வருவதாக. கரம் பிள்ளைகளை வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.